Hello friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா digestion in small intestine. அதாவது digestion in mouth பார்த்தோம், digestion in stomach பார்த்தோம், இப்போ digestion in small intestine. அதாவது maximum amount of digestion அப்படிங்கிறது எங்கெல்லாம் நடக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா முழுக்க small intestineல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படினா நடக்கிறது பாப்போம். அதுல small intestineல இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா மூணு region, ஒன்னு duodenum, இன்னொன்னு jejunum, அப்புறம் ileum. duodenumல தான் என்ன ஆகும் அப்படினா லிவரும் pancreasum தன்னோட secretions through hepatopancreatic duct மூலமா தன்னோட secretions என்ன செய்யும் அப்படினு பாத்தீங்கன்னா duodenum regionல தான் pour பண்ணும். ஓகேவா? இப்போ அந்த duodenumல இந்த லிவர்ல இருக்கக்கூடிய bile juiceம் அதே மாதிரி pancreasல இருக்கக்கூடிய pancreatic juiceம் intestinal juiceம் ஒண்ணா எங்க இருக்கும் அப்படினா நமக்கு duodenum regionல இருந்து தான் digestionக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் அத தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா பார்க்க போறோம். So first digestion in small intestineல bile juice அப்படிங்கிறது லிவரோட செக்ரீஷன் வந்து bile juice through gallbladder வழியா ஓகேவா gallbladder வழியா pancreatic duct ஓட சேர்ந்து hepatopancreatic duct வழியா வந்து duodenum regionல போர் ஆகும்னு சொன்னேன். gallbladder டக்ட்டுக்கு பேரு cystic duct. இந்த cystic duct இந்த bile duct ஓட சேரும்போது இதுக்கு பேரு common bile duct னு வந்துருது. சோ இந்த common bile duct எந்த duct ஓட சேருது அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த common bile duct இதான் common bile duct. இந்த common bile duct pancreasல இருந்து பாத்தீங்க அப்படினா இந்த சைடுல இது வந்து indirect. pancreas வந்து indirect. ஏனா direct duct வந்து non functional duct of Santorini னு சொல்லிருக்கேன். இதுதான் duct of Wirsung. சோ இது இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படினா pancreas ஓட duct ஓட என்ன செய்யுது அப்படினா ஜாயின் பண்ணுது. சோ அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ductக்கு பேர் தான் hepatopancreatic duct. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிளிங்டர் இத கர்ட் பண்ணக்கூடிய ஸ்பிளிங்டர் தான் ஸ்பிளிங்டர் ஆஃப் ஓடி னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுருக்கு தசைன்னு சொல்லுவோம். சோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ஸ்பிளிங்டர் ஆஃப் ஓடி னு சொல்லுவோம். அப்போ pancreasோட இன்டைரக்ட்டா இருக்கக்கூடிய இந்த டக்டோட தான் சேருது. இதுதான் ஃபங்க்ஷனல் டக்ட். சோ இதுதான் hepatopancreatic duct. அதாவது இது ரெண்டும் சேரும்போது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா hepatopancreatic duct. இது தன்னோட செக்ரீஷன்ஸை எங்க கொட்டுது அப்படினு பாத்தீங்க அப்படினா duodenumல கொட்டுது. அப்போ bile juice, pancreatic juice, intestinal juice இந்த மூணுமே எங்க ரிலீஸ் ஆகும்? They are secreted and released into small intestine. Small intestineல ரிலீஸ் ஆகும். Small intestineல இது ரெண்டும் எது மூலமா ரிலீஸ் ஆகும்னு சொன்னேன்? hepatopancreatic duct மூலமா என்ன செய்யும் அப்படினா duodenum regionல ரிலீஸ் ஆகும். இந்த pancreatic juice இதான pancreatic juice இல்லையா? சோ இந்த pancreatic juiceல நம்ம என்னலாம் இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா trypsinogen ஓகேவா chymotrypsinogen procarboxypeptidase amylase lipase nuclease அப்படினு சொல்லிட்டு என்ன இருக்கும் அப்படினா சில inactive enzymes இருக்கும். pancreatic juiceல இருக்கக்கூடிய enzymes எல்லாமே எப்படி இருக்கும் அப்படினா inactive enzymes-ஆ இருக்கும். இந்த inactive enzyme intestineல இருக்கக்கூடிய enterokinase அப்படிங்கக்கூடிய இந்த intestinal mucosaல இருக்கக்கூடிய enterokinase பட்டாதான் இந்த inactive enzymes என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்க அப்படினா active form-க்கு மாறும். ஓகேவா? அப்போ pancreatic juiceல என்ன இருக்கு? pancreatic juiceல இருக்கக்கூடிய enzymes எல்லாமே inactive forms. என்னெல்லாம்? trypsinogen, chymotrypsinogen, procarboxypeptidase, amylase, lipase, nuclease. அப்போ இந்த enzymes எல்லாமே inactive enzymes. இந்த inactive enzymes எல்லாமே intestineல இருக்கக்கூடிய mucosa cells வந்து என்ன செய்யும்? intestineல இருக்கக்கூடிய mucosa secrete பண்ணக்கூடிய ஒரு enzymeக்கு பேர் தான் enterokinase. இந்த enterokinase பட்ட உடனே trypsinogen என்னவா மாறும் அப்படினா trypsina மாறும். இந்த trypsina மாறின உடனேயே இந்த trypsin அடுத்த pancreatic எல்லா என்சைம்ஸையுமே என்ன செய்யும் அப்படினா ஆக்டிவேட் பண்ணிவிடும். அப்போ enterokinase மட்டும் trypsinogen ஆக்டிவேட் பண்ணி trypsina மாத்திடுச்சு அப்படினா trypsin chymotrypsinaவும் procarboxypeptidase carboxypeptidaseவும் என்ன செய்யும் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஆக்டிவ் ஃபார்முக்கு மாத்தும். ஓகேவா? சோ இதுதான் pancreatic juice enzymes secretions. Next வந்து பாத்தீங்கன்னா இந்த bile juice பொறுத்த வரைக்கும் bile juice அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா bile எந்த enzymes கிடையாது. So bile does not have any enzymes.
ஆனால் அது லிப்பேஸ் என்சைம் என்ன செய்யும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணும். பைல் டஸ் நாட் ஹாவ் எனி என்சைம்ஸ். அப்போது பைல் தன்னோட செக்ரீஷன்ஸை பேன்க்ரியாட்டிக் டக்ட் வழியாக டியோடினமில் வந்து கொட்டும்போது பைலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், பைல் சால்ட் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கும், பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்? பைல் பிக்மெண்ட்ஸ்னு பார்த்தா பிலிருபினும் பிலிவிரிடினும். பைல் சால்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்போனேட், சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரோகோலேட். ஓகேவா? சோடியம் பைகார்போனேட்ஸ், சோடியம் கிளைகோகோலேட், சோடியம் டாரோகோலேட், இது எல்லாமே பைல் சால்ட். பைல் சால்ட் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் முடித்தோடனே மிசல் ஃபார்மேஷன் சொல்லி ஒன்று படிப்போம் இல்லையா? ஸோ மிசல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபேட்டி ஆசிடையோ ஒரு மோனோக்ளிசரைடையோ பைல் சால்ட் சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிசல்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இந்த பைல் சால்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பைலில் இப்போ என்னெல்லாம் இருக்குது? பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, பைல் சால்ட் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்குது. ஸோ பைலோடைய முக்கியமான வேலையை என்ன அப்படின்னா எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். எமல்சிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்சால்யூபிள் ஃபார்மை ஒரு சால்யூபிள் ஃபார்முக்கு கொண்டு வந்து அப்சர்வ் பண்ண வைக்கணும். அப்போது பைல் முக்கியமாக எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா மிசல்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், மோனோக்ளிசரைட் அண்ட் என்னது அப்படின்னா பைல் சால்ட். ஒரு ஃபேட்டி ஆசிடை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேட்டி ஆசிட்ஸை சரௌண்ட் பண்ணி நமக்கு பாஸ்போலிப்பிட், நம்ம லிப்பிட் பைல் ஏற்படிப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி ஆசிட்டை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்குன்னா பைல் சால்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிசல் வேறு, கைலோ மைக்ரான்ஸ் வேறு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ லிவர், அதே மாதிரி பேன்க்ரியாஸ், இன்டெஸ்டினல் ஜூஸ். லிவர் தன்னோட செக்ரீஷன்ஸை ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட் மூலமாக டியோடினமில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா போர் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பேன்க்ரியாஸும் இந்த டக்ட் மூலமாக தன்னோட செக்ரீஷன்ஸை கொண்டு போய் கொட்டுது. அதே மாதிரி இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மியூக்கோசல் ரீஜனில் இருக்கக்கூடிய இன்டெஸ்டினல் ஜூஸ், அதுக்கு இன்னொரு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சக்கஸ் என்ட்ரிகஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் அப்படிங்கிறது யார் செக்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ் ஆஃப் லீபர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கிரிப்ஸ் ஆஃப் லீபர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் பிரஷ் பார்டர்ட் செல்ஸ். இந்த பிரஷ் பார்டர்டு செல்ஸ், அதாவது இந்த கிரிப்ஸ் ஆஃப் லீபர்க்குன்னு தான் எதை செக்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெஸ்டினல் ஜூஸ். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சக்கஸ் என்ட்ரிகஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் காப்லெட் செல்ஸோடு சேர்ந்து மியூக்கோசல் ரீஜனில் இருக்கக்கூடிய எபிடெலியல் செல்ஸ் எதை செக்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ். அதான் காப்லெட் செல்ஸ் தான் எதை செக்ரேட் பண்ணும்? மியூக்கஸை செக்ரேட் பண்ணும். அப்போ இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் இந்த காப்லெட் செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணும்? மியூக்கஸை செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் இதோடு சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா டைஜஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த இன்டெஸ்டினல் ஜூஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸை, ப்ரோட்டீன்ஸை, லிப்பிட்ஸை உடைக்கக்கூடிய நிறைய என்சைம்ஸ் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா இந்த இன்டெஸ்டினல் ஜூஸில் தான் இருக்கும். அதாவது ஃபைனல் ஸ்டெப்பு, அதாவது பிரேக் டவுனுடைய ஃபைனல் ஸ்டெப் யார் தான் கொடுப்பா அப்படின்னா இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் தான். அப்போ இட் கண்டெய்ன்ஸ் எ வெரைட்டி ஆஃப் என்சைம்ஸ் சச்சஸ் டைசாக்ரிடேசஸ் அப்படின்னா என்னது? மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் டைசாக்ரிடேசஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லிப்பேசஸ், நியூக்ளியோசிடேசஸ். டைசாக்ரிடேசஸ் அப்படிங்கிறது எதை பிரேக் பண்ணுறதுக்கு? கார்போஹைட்ரேட்ஸை சிம்பிள் யூனிட்ஸாக பிரேக் பண்ணுறதுக்கு. லிப்பேசஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் லிப்பிட்ஸை வந்து அதாவது என்ன சொல்கிறது ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் கிளிசராலாகவும் அதை உடைக்கிறதுக்கு எது வேணும் அப்படின்னா லிப்பேஸ். நியூக்ளியோசிடேசஸ் அப்படிங்கிறது நியூக்ளிக் ஆசிட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோசிடேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டெஸ்டினல் ஜூஸ் காப்லெட் செல்ஸோடு சேர்ந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. இதுதான் டைஜஷனுடைய ஃபைனலாக சிம்பிள் மோனோமரிக் யூனிட்ஸாக பிரேக் பண்ணுறதுக்கு இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். இந்த இன்டெஸ்டினல் ஜூஸில் நான் ஏற்கனவே என்ன இருக்குன்னு சொன்னால் மியூக்கஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ் தான் காப்லெட் செல்ஸ். அப்போ இந்த இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் எதோட சேரும் அப்படின்னா பேன்க்ரியாஸோட பைகார்போனேட்ஸோட என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸில் என்ன இருக்கும் அப்படின்னா பைகார்போனேட்ஸ் இருக்கும். அப்போ இந்த மியூக்கஸ் அலாங் வித் த பைகார்போனேட்ஸோட சேர்ந்து, ஏன்னா ஸ்டொமக்லேருந்து வரக்கூடிய ஃபுட் வந்து 4 to 5 hours ஸ்டொமக்கில் ஃபுட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டொமக் வந்து ஹைலி அசிடிக் மீடியம், ஏன்னா அங்கே HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னுடைய தரோ மிக்சிங்னால என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அசிடிக் கைமாக இருக்கும். இந்த அசிடிக் கைம் டைரெக்டாக இன்டெஸ்டைனில் வரும்போது இன்டெஸ்டைனோட மியூக்கோசல் லேயர் கரோட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது என்ன செய்யும் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைகார்போனேட்ஸ் அதை நியூட்ரலைஸ் பண்ணும். அப்போ மியூக்கஸ் அலாங் வித் பைகார்போனேட்ஸ் யாரோடது? பேன்க்ரியாஸ்னுடைய செக்ரீஷன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா பைகார்போனேட்ஸ் இருக்கும். இந்த பைகார்போனேட்ஸ் எதை ப்ரொடெக்ட் பண்ணும்? இன்டெஸ்டைனல் மியூக்கோசாவை இந்த அசிடிக் கைம், ஃபுட் அப்படியே ஸ்டொமக்லேருந்து வரக்கூடிய இந்த அசிடிக் கைம்லேருந்து என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த பைகார்போனேட்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு இன்டெஸ்டைனில் டியோடினம் ரீஜனில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு அசிடிக் மீடியம்லேருந்து டேரெக்டாக இங்கே என்ன மீடியம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஒரு ஆல்கலின் மீடியம். பிஹெச் வந்து என்ன அப்படின்னா 7.8. இந்த பிஹெச் தான் இந்த என்சைம்ஸ் எல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போ இந்த என்சைமேட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த ஆல்கலின் மீடியம் ஒரு என்ன செய்யும் அப்படின்னா நல்ல ப்ராசஸ் ஆஃப் டைஜஷனை ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே அலிமெண்ட்ரி கெனால் பார்க்கும்போது சப்மியூக்கோசால் ரீஜனில் வந்து ப்ரூனஸ் கிளாண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ப்ரூனஸ் கிளாண்ட் எதை செக்ரீட் பண்ணும்? மியூக்கஸை செக்ரீட் பண்ணும். ஸோ இதுவும் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ப்ராசஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைஜஷனில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்னெல்லாம் முதல்ல டியோடினம் ரீஜனில் வந்து போராகுது? லிவர், பேன்க்ரியாஸ், அதே மாதிரி இன்டெஸ்டினல் ஜூஸ். இந்த மூணு தான் என்ட்ராக ஃபுட்டு மேலே ஆக்ட் பண்ணி என்னவா மாற்றி விடுது? அதை சிம்பிள் ஃபார்மாக மாற்றுது. முதல்ல லிவரோட வேலை எமில்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். அதே மாதிரி பேன்க்ரியாஸோட வேலை இன்ஆக்டிவாக பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் இன்டெஸ்டினில் வந்து பட்டதுக்கப்புறம் தான் இன்ஆக்டிவாக இருக்கிறது என்ன ஃபார்முக்கு மாறும்? ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறும். இன்டெஸ்டினல் ஜூஸ் அது சிம்பிள் மோனோமரிக் யூனிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ அதை கொஞ்சம் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸ், ப்ரோட்டியேசஸ் இது டைஜஷன் இன் ஸ்டொமக்கில் நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட்ஸ். இப்போது ஏன்னா பார்ஷியலாக ஓரளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் ஆகிருக்கும் எங்கள் ஸ்டொமக்கில். ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீன் என்னவா உடஞ்சிருக்காது? அமினோ ஆசிட்ஸாக உடஞ்சிருக்காது. அப்போ இங்கே ப்ரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸ், ப்ரோட்டியேசஸ், பேன்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் என்னது? ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோகார்பாக்சி பெப்டிடேஸ்னு படித்தோம். இதெல்லாம் என்டிரோகைனேஸ் பட்டாதான் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறிடுச்சு. அப்போ இது ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறின உடனே பார்ஷியலி ஹைட்ரோலைஸ்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் என்னவா மாறும் அப்படின்னா டைபெப்டைடாக மாறும். இப்போ ப்ரோட்டீன் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு என்னவா மாறி இருக்குது? டைபெப்டைட்ஸாக மாறி இருக்குது. இது யாரோட? இது என்ன என்சைம்? பேன்க்ரியாட்டிக் ஜூஸில் உள்ள என்சைம்ஸ்னால இது என்னவா மாறி இருக்குது? டைபெப்டைடாக மாறி இருக்குது. ஃபைனல் ஸ்டெப்பில் இன்டெஸ்டினல் ஜூஸில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது இன்டெஸ்டினல் ஜூஸ் பட்டதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா இது அமினோ ஆசிட்ஸாக மாறும். அதை அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன், பெப்டோன்ஸ், ப்ரோட்டியோசஸ், பேன்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் பட்ட உடனே என்னவா மாறுது? டைபெப்டைடாக மாறுது. அதே மாதிரி இதில் இந்த கைமோட்ரிப்சினோஜன் சொல்லி ஒன்று படிச்சிருக்கோமா? அந்த கைமோட்ரிப்சினோஜன் கைமோட்ரிப்சினைட்டு இது வந்து ஒரு மில்க் கொயாகுலேட்டிங் என்சைம்னு சொல்லுவோம். மில்கில் இருக்க ப்ரோட்டீனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேசின்னு சொல்லுவோம். இந்த கேசின் பேராகேசினேட்டாகவும் கால்சியம் பேராகேசினேட்டாகவும் மாறுறதுக்கு யார் வேணும் அப்படின்னா இந்த கைமோட்ரிப்சினோஜன், அதாவது கைமோட்ரிப்சின் ஆக்டிவேட்டட் ஃபார்ம் கைமோட்ரிப்சின். அதே மாதிரி பார்ஷியலி ஹைட்ரோலைஸ்டு மவுத்தில் டைஜஷன் நடக்கும்போது 30% ஆஃப் த ஸ்டார்ச் மவுத்தில் டைஜஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டார்ச்சுங்கிறது ஒரு பாலிசாக்ரேட். அதே மாதிரி இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இந்த கைம் பேன்க்ரியாட்டில் இருக்கக்கூடிய என்சைமுக்கு பேர் அமைலேஸ், பேன்க்ரியாட்டிக் அமைலேஸ். மவுத்தில் படித்தது சலைவரி அமைலேஸ். இங்கே நம்ம பார்க்குறது பேன்க்ரியாட்டிக் அமைலேஸ் பட்டாலும் மீதி இருக்கக்கூடிய பாலிசாக்ரேட்ஸும் ஏன்னா 30% தான் அங்கே என்னவா மாறும்? டைசாக்ரேட்ஸாக மாறும். மீதி இருக்க 70%ம் இந்த பேன்க்ரியாட்டிக் அமைலேஸ் பட்டதுக்கப்புறம் தான் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டைசாக்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ ப்ரோட்டீன் என்னவா உடஞ்சிருக்கு? டைபெப்டைட்ஸாக உடஞ்சிருச்சு. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது பாலிசாக்ரைட்ஸ் எல்லாம் என்னவா உடஞ்சிருச்சு? டைசாக்ரேட்ஸாக உடஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த 3 என்சைம்ஸ் தான். எதோடது? லிவரோடது, பேன்க்ரியாஸோடது, இன்டெஸ்டினல் ஜூஸோடது. ஓகேவா? அதே மாதிரி பேன்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியேஸ் என்சைம் பட்ட உடனே நியூக்ளிக் ஆசிட்ஸ் என்னவா மாறும்னா நியூக்ளியோடைடாகவும் நியூக்ளியோடைடு என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நியூக்ளியோசைடாக மாறும்.